Hi friends, welcome to DE Crafts and Vlogs. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஹேர் பேண்ட் ஹோல்டர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு ஆல்பபெட் A பேப்பர்ல எழுதி அதை கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டென்சிலை வச்சு நம்ம கார்ட்போர்ட்லயும் இதே மாதிரி வரைஞ்சி 2 A கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக நான் ஒரு தெர்மோகால்ல இந்த ஏவை வச்சு ட்ரேஸ் பண்ணி தெர்மோகால்ல அந்த ஷேப்பா ஏவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தெர்மோகால்ல க்ளூ அப்ளை பண்ணி இந்த கார்ட்போர்டை நம்ம 2 பக்கமும் ஒட்டிக்கலாம். இதுல கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ரோஸ் ஷேட்ல ஒரு கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த லெட்டர் ஏல ஷேப் பண்ணி அழகா 2 பக்கமும் ஒட்டிக்கிறேன். இது சைட்ல நம்ம ஒட்டுறதுக்காக ஒரு கலர் பேப்பர் பிங்க் கலர்ல கலர் பேப்பர்ல 1 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி மடிச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி சைட்ல வந்து க்ளூ தடவி ஃபுல்லா நம்ம ஒட்டிக்கலாம். அப்பதான் ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்கும் ஏக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம அழகா ஒட்டியாச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு ஏவும் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி செர்லாக் டின் ஒரு 2 எடுத்திருக்கேன். அதுல மேல அந்த மூடியில மட்டும் க்ளூ கன் அப்ளை பண்ணி ஃபுல்லா அதை டைட்டா ஒட்டிக்கலாம். இப்போ 2த்துலயுமே அந்த மாதிரி நான் மேல ஃபுல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம இந்த 2 டின்னையும் நம்ம அட்டாச் பண்ண போறோம். அதுக்கு கீழே இந்த மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு 2த்தையும் நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் டைட்டா. இதுல அந்த சைட்ல கொஞ்சம் கேப்லாம் இருக்கு. அதுல நான் மறுபடியும் ஹாட் க்ளூ வச்சு நல்லா அதை சீல் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா டைட்டா ஒட்டிட்டாச்சு. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் டைட் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி செலோ டேப் வச்சு நல்லா இன்னும் டைட்டா சீல் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நீட்டா இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதுக்கு மேல நான் டெக்கரேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பர் ஏதாவது இருந்தா ஒட்டிக்கோங்க. நான் இந்த டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி கலரா அழகா இருந்ததுனால அதை நான் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லா ரோல் பண்ணி ஒட்டிக்கிறேன். இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது 2 பக்கமும் க்ளூ கன் அப்ளை பண்ணி நம்ம இந்த ஏல ஒட்ட போறோம். 2 பக்கமும் ஸ்டாண்ட் மாதிரி நிக்க போகுது நடுவுல. இது 2 பக்கமும் நம்ம ஏ ஆல்பபெட் செஞ்சு வச்சதை நடுவுல சென்டரா வச்சு ஒட்டிட்டீங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணீங்கன்னா நல்லா டைட்டா ஒட்டிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டின் கிடைக்கலன்னா உங்களுக்கு அந்த ஷேப்ல ஏதாவது டிஷ்யூ பேப்பர் வாங்கின அந்த ரோல் நடுவுல இருக்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் லுக்கு. 2 பக்கம் ஸ்டாண்ட் மாதிரி அந்த ஆல்பபெட் ஏ வச்சாச்சு. எங்க வீட்டு குழந்தைங்க பேரு ஏல ஆரம்பிக்கிறதுனால நான் ஏல செஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆல்பபெட்டோ இல்ல பொம்மை அந்த மாதிரி கூட நான் இங்க செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இதுல அழகா நீங்க வீட்டுல வச்சிருக்க ஹேர் பேண்ட் எல்லாம் இதுல வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும், எடுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Thanks for watching.
அடுத்து இதே மாதிரி ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.